எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7:15. According to the days of thy coming out of the land of Egypt, will I shew unto him marvelous things. Micah 7:15. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 9வது மாதத்திலே தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் நம்மோடு பண்ணின சகல வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதை அப்படியே விசுவாசிப்போம். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி அவருடைய மகிமையை நம்மேல் காண பண்ணுவார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்புடன் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். இப்படிப்பட்டதான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். இதற்கு காரணமாக கர்த்தர் பயன்படுத்தி வருகிறதான எங்கள் அன்பு சகோதரர், அவருடைய குடும்பம், அவருடைய ஊழியத்தில் பிரயாணிக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை நாம் அடிக்கடி கேட்கக்கூடியதான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியினால் யூத ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தையாக காணப்படுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 25ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது யூத ஜனங்கள் 70 வருடம் அடிமைகளாக பாபிலோன் நாட்டில் இருக்கிறதை நாம் உணர முடிகிறது. கர்த்தர் அங்க இடத்துல சொல்லி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ எரேமியாவிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அடிமைத்தனத்திலிருந்து மாற்றி அவர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் கூப்பிடும் போது, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது, அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கும் போது நிச்சயமாக அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து தங்களை சுற்றியிருந்த ஜனங்களோடு கூட கலந்து அவர்களைப் போல பாவம் செய்தார்களே, அந்த பாவங்களை எல்லாம் உணர்ந்தவர்களாக தேவனை நோக்கி அபயமிட ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அந்த கூக்குரலின் சத்தத்தை கேட்டு அவர்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தது? எப்படியாவது இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் எப்படியாவது மீண்டு வர வேண்டும் என்பது அவருடைய ஏக்கமா இருந்தது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருப்பது என்ன? உங்களுக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு சமாதானம் வேண்டும், கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஏதோ ஒரு காரியத்திற்கு ஏதோ ஒன்றில் அடிமையாகி, ஏதோ கடன் என்ற அடிமைத்தனமாக இருக்கலாம், பாவம் என்ற அடிமைத்தனமாக இருக்கலாம், சண்டை என்ற அடிமைத்தனமாக இருக்கலாம், ஏதோ ஒன்றுக்கு நாம் அடிமைப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால், இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு ஒரு சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அவர் பரலோகத்திலே அவர் ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்முடைய விண்ணப்பங்களை மறக்கிற தேவன் அல்ல. என்றைக்குமே நம்மை குறித்த திட்டம், தேவனுடைய திட்டம் மிகவும் சரியானதாக காணப்படும். நம்மை குறித்த திட்டம் நம்முடைய இருதயத்தில் நாம் நினைக்கிறதுல இல்லை என்பது நமக்கு அறிந்திருக்க வேண்டும். ஒருபோதும் நம்முடைய சூழ்நிலை
நம்முடைய அடிமைத்தனம், நம்முடைய பண கஷ்டம், நம்முடைய பலவீனம், நம்முடைய பாடுகளை நினைத்து கலங்கி கொண்டு இருக்க வேண்டாம். எந்த சூழ்நிலையிலையும் இப்படிப்பட்ட எதிர்மாறான சூழ்நிலையில, எதிர்மறையான சூழ்நிலையில நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், ஆண்டவரே நான் இருக்கிறது அடிமைத்தனம், எனக்கு நடக்கிறதெல்லாம் நெகட்டிவா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகாதபடி ஆண்டவருடைய சமூகத்திலே கண்டிப்பாக இந்த சிறையிருப்பை தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் மாற்றி தருவார் என்று சொன்ன விசுவாசத்தோடு கூட நம்ம ஆண்டவரை நோக்கி கதறுகிற பிள்ளைகளாக, கூப்பிடுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நாம் அதற்காக என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய 70 வருட யூத ஜனங்களுடைய 70 வருட சிறையிருப்பு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த 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 ஜெனரேஷன் முடிந்து அடுத்த ஜெனரேஷன் வரையிலும் அந்த அடிமைத்தனம் தொடரும் என்கிறத நம்ம உணர முடிகிறது. அப்போ அந்த அடிமைத்தனத்தை நினைச்சு என்னைக்கு இந்த கஷ்டங்கள் மாறும், என்னைக்கு இந்த வேதனைகள் தீரும்னு சொல்லி பதற வேண்டிய அவசியம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான கஷ்டங்களை நினைத்து, நஷ்டங்களை நினைத்து, தோல்விகளை நினைத்து, வேதனைகளை நினைத்து கஷ்டப்பட வேண்டாம், பதற வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் வருத்தப்படுகிறதுனாலையோ, நான் பதறி போகிறதுனாலையோ நமக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்லை. நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவர் செய்ய சொல்லுகிறதான சில காரியங்களை நாம் செய்யும் போது தேவன் நமக்கு செய்ய வேண்டியதை செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜ்யம் போனது, ராஜாக்கள் விலகி போனார்கள். ஆனால் இந்த ஜனங்கள் எல்லாரும் ஒரு புதிய தலைவனிடம் போய், புதிய நாட்டிலே போய் அடிமைகளாக வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். தங்களுடைய சொந்த நாடு போய்விட்டது, தங்களுடைய சொந்த ராஜா இவை நம்ம இழந்து விட்டோமே என்று சொல்லி அவர்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, தண்ணி மரம் என்று சொல்லி ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை நான் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலே, எதிர்மறையான நேரங்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 29ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களை நாம் வாசிக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, நீங்க அதே இடத்துல இருங்க, அங்க உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் நீங்க சந்தோஷமா செய்யுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்டதான சிறையிருப்பு வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்துல நல்ல பாடல்களை பாட வேண்டும், அவருக்காக சாட்சி சொல்ல வேண்டும், அவருடைய நாம மகிமைக்காக நம்மால் முடிந்ததை கொடுக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும், ஆண்டவருக்காக பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையை தேவன் அனுமதித்திருந்தாலும் அந்த சூழ்நிலையில இப்படி ஆகிவிட்டதே என்று சோர்ந்து போகாதபடி, அந்த இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவருக்காக செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன காரியங்களை நாம் செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வேதனைகளை கண்டு நமக்காக மனமிறங்குகிற தேவனாக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த இக்கட்டான சூழ்நிலையில நான் என்னால் எப்படி ஜெபம் பண்ண முடியும், என்னால் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்னு சொல்லி ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. அந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் நம்ம முதல்ல எதை இழந்துடுறோம்னா ஆண்டவரோட உள்ள ரிலேஷனை இழந்துடுறோம். அப்படி இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள், போராட்டம் எது வந்தாலும் ஆண்டவரோட உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு ஒரு நாளும் குறைஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள், எதிர்த்து எழுகிறவர்கள் அநேகம் ஆயிரமாக பெருகும் போது நம்முடைய பாடுகளின் மத்தியில நாம் தப்பித்து போகிறதுக்கு வழி இல்லை என்று சொல்லி நாம் நினைக்கும் போது, நம்முடைய ஜெப வாழ்க்கையில எப்படி முன்னேறுவோம்னு நினைக்கும் போது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்கள் எல்லாரும் நம்மளை பார்த்து ஆண்டவர் நம்மோட இல்லைன்னு சொல்லும், ஆண்டவர் உங்களை கைவிட்டாருன்னு சொல்லியும் கூட நமக்கு விரோதமாக அனைவரும் பேசினாலும் நமக்கு ஆதரவாக, நமக்கு கேடகமாக, நமக்கு மறைவிடமாக, நம்மை சாட்சியாய் நிறுத்துகிற தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாதவையாக காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி தவித்த சூழ்நிலையில ஆண்டவர் அவர்களை பார்த்து இவ்வளோ ஒரு அரிதான ஒரு நல்ல வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை குறித்து சொல்லுகிறதான வார்த்தைகளை குறித்து நாம் பயந்து போய் எத்தனை இரவுகள் தூங்காமல் இருந்திருக்கலாம். ஆண்டவரே, நீங்க என்ன கைவிட்டீங்களா? நீங்க என் கூட இல்லையா? ஏன் எனக்கு இந்த பலவீனத்தை அனுமதி
ஆசீர்வதிச்சிங்கன்னு சொல்லி நாம் எத்தனை இரவுகள் கதறி இருக்கலாம். ஆனா அன்னைக்கு அடிமைப்பட்டு போனது இஸ்ரவேல் நாட்டை ஆண்டதான இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜா. ஆனால் சர்வ வல்லமை உள்ள நம்முடைய ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து அவர் அடிமை அல்ல, அவர் ராஜாக்களுக்கு ராஜாவாக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் சேனையின் அதிபதியாக காணப்படுகிறார். அவர் எல்லாருக்கும் வல்லவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே நாம் பயந்து போகவோ, சூழ்நிலைகளின் மத்தியிலே எதிர்த்தெழுவோர்களை பார்த்து கலங்க வேண்டிய தேவையே இல்லை. ஹல்லேலூயா. அதனுடைய 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, நாம் எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். நம்மால் முடிந்த நன்மைகளை செய்ய வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், நாம் ஆண்டவருடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ராஜ்யம் மாறலாம், ராஜாக்கள் மாறலாம், ஆனால் உன்னதராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நாம் அவரோடு பேச வேண்டும், நான் அவரோடு சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நான் இருக்கிற இக்கட்டை உமக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஆண்டவரே, அவருக்கு தெரியும். ஆனாலும் நம்முடைய உள்ளத்தை அவர் பார்க்கிறபடினால் நாம் அவரோடு பேசுகிற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறபடினாலே நாம் நம்முடைய இருதயத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை சுற்றி இறங்கி வரும். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளுடைய கூக்குரலை நான் கேட்டேன், என் ஜெப சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியிடத்துல சொல்லி அங்கே யூத ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டு அவங்களுக்காக உதவி செய்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை நினைச்சு கலங்கி பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்ணீரை துடைக்க இயேசு கடந்து வருவார். உங்களுடைய கஷ்டத்திலிருந்தும், உங்களுடைய நஷ்டத்திலிருந்தும், உங்களுடைய வியாதியில் இருந்தோம், உங்களுடைய பிரச்சனையில் இருந்தோம் ஆண்டவர் என்று உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவார். அது தீமைக்கு அல்ல, அது சமாதானமாக முடியும். அது நிச்சயமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறதாக காணப்படும். நீங்க என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களோ, ஆண்டவருடைய சமூகத்தில் எதை வேணும்னு கேட்குறீங்களோ அதை ஆண்டவர் நிச்சயமாக தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகள் தாறுமாறாக எதிர்மறையாக இருக்கும்போது நாம் முதலாவது நன்மை செய்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். நம்மால் எதை செய்ய முடியுமோ, நாம் இருக்கிற இடத்துல நம்மை கொண்டு என்ன செய்வதற்கு நமக்கு பலன் இருக்குதோ அப்படிப்பட்ட நன்மையை நாம் மூலமாய் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் நம்மை குறித்து என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நாம் ஜெபம் பண்ண வேண்டும், நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதிலே ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே நம்முடைய கூக்குறதிலே அவர் கேட்பார். ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் என்ன? நாம் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பது மட்டும்தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சத்தத்தை கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் நம்மை குறித்து நினைத்திருப்பது சின்ன சின்ன பிளான்ஸாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து மிகப்பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். நாம் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்கும்போது நாம் அவரை குறித்து, நாம் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய திட்டம் என்ன என்பது வெளிப்பட்டது உண்டு. அந்த திட்டத்தின்படி அவர்கள் செயல்பட்டதனாலே ஆண்டவர் அவர்களை புழுதியில் இருந்து எடுத்து ராஜாக்களோடும் அதிகாரிகளோடும் உட்கார பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய எண்ணம் ஏக்கம் எல்லாமே, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும், ஆண்டவரே உம்மை நான் பார்க்கணும், உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உணர்வுள்ள பிள்ளைகளாக நாம் வாழும்போது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்திருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் நாம் எதிர்பார்த்திருக்கிற எல்லா முடிவுகளுக்கும் தேவனாகிய கர்த்தரே ஆன்சர் பண்ணுவதற்கு வல்லமை உள்ளவராக காணப்படுகிறார். நாம் அவரை முழு இருதயத்தோடு கூட தேடினால் நிச்சயமாக நாம் அவரை கண்டடைய முடியும். நாம் அவரை
அவருக்காக ஏதாகலும் ஒன்றை செய்தோம் என்று சொன்னால் நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் நமக்கு நிச்சயமாக தர முடியும். நாம் அவருடைய சமூகத்தில், அவரோடு கூட உள்ள ஐக்கியத்தில், அவரோடு கூட உள்ள அன்பில் நாம் வளருவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை குறித்த திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அடுத்ததாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக நாம் மாறுவோம் என்று சொன்னால் நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் தேவன் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தரும்படியாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இம்மட்டுமாய் நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் இன்று எங்களோடு பேசினதான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நோக்கி பாருங்க ஆண்டவரே. அவர்கள் பல வருடங்களாக காத்திருந்து ஆண்டவரே ஏதாகலும் ஒன்றை நீர் செய்வீர் என்ற எதிர்பார்ப்போடு கூட இருந்து அதில் தோல்வியை கண்டு மனம் சோர்ந்து போய் இருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே, இந்த வேலை அவருடைய வாழ்க்கையின் மாற்றத்தின் வேலையாக மாறட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் நடக்கிற நேரமாக மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, எதிர்மறையான சூழ்நிலைகளிலே தேவனாகிய கர்த்தர் அற்புதத்தை செய்வீர் என்ற விசுவாசத்தை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள கொடுங்க தகப்பனே. கலங்கி அழுது கொண்டிருக்கிறார்களே, இனி என்ன செய்வதென்று அறியாதிருக்கிறார்களே ஆண்டவரே, கர்த்தர் அவர்களோடு பேசுவீராக. உன்னதமான தேவனுடைய பாதுகாப்பு தம்முடைய பிள்ளைகள் மேல கடந்து வரட்டும் ஆண்டவரே. இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலை இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே வெற்றியை தேவன் கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. சுகம், பலன், சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிரந்தரமாய் தங்கியிருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளுக்கு நீங்க ஆண்டவரே சூழ்நிலைகளை மாற்றி அவர்கள் எதிர்பார்த்த காரியத்தில் அற்புதத்தை செய்தது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளுமே நோக்கி கூப்பிடும் போது அவர்கள் எந்த விஷயத்திலுமே குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் இன்று நிறைவேற்றி கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை கேட்கும் போதே தேவன் அற்புதம் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய மகனை கர்த்தர் இன்னும் வல்லமையாக பயன்படுத்துங்க. இன்னும் உமக்காக ஓட, இன்னும் உமக்காக பிரயாசப்பட, உம்முடைய சித்தத்தை செய்ய கர்த்தர் பயன்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களுடைய அன்பு கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. அழகுள்ளோர் என்னை மீட்டுக் கொண்டிரே, சம்பூரணமாக என்னை புந்தனுக்கின்றேன். வாழ்க்கையதில் நீரை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்.
லோக சுக மேன்மையெல்லாம் என்னை கவர்ச்சித்தாய், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தாய். லோக சுக மேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். வாழ்க்கையதில் நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர்மேல் மோதும் குமிழி போல் மின்னும் ஜட மோகமே என்னில் வந்து வேகமாக மோதி அடித்தாய். நீர்மேல் மோதும் குமிழி போல் மின்னும் ஜட மோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். வாழ்க்கையதில் நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. வாழ்க்கையதில் நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்.